அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு விளாக். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு என்னென்னலாம் சமைச்சேன் அப்படிங்கறத இந்த விளாக்ல இருக்க போகுது. நைட்ல இருந்தே நல்ல மழை. அது மட்டும் இல்லாம பசங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையா வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுதான். வானம் கொஞ்சம் மேகமூட்டத்தோட இருந்துச்சு. இருந்தாலுமே சரி கோலம் போட்டுட்டு வந்துடலாமேன்னு கோலம் போட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே மழை வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாமேன்னு காலையிலே வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் நமக்கு 3 வேலையும் சமைக்கிற வேலை இல்லையா? ஸோ அதனால காலையிலே நல்லா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுட சுட ஒரு இஞ்சி டீ போட்டாச்சு. போட்டுட்டு குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனேவே நான் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நமக்குலாம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு சின்ன பசங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அடுத்த வேளை சாப்பாடு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளே சமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே ஒரு ஃப்ரீயா இருக்கும். காலையிலேயே அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்ச உடனேவே எங்க 2 பேருக்கும் நாங்க பூங்கார் அரிசியில கஞ்சி செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மாப்பிள சம்பா அரிசி மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு தோசை ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் கார சட்னி செஞ்சுட்டேன். இந்த கார சட்னி செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்து பச்சையா அரைச்சு நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் சுருள வதக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான் கார சட்னி எப்படி செய்யறது அப்படின்னுட்டு. சிகப்பரிசி, மில்லட்ஸ்க்கு இந்த மாதிரி தோசை, இட்லிக்கெல்லாம் இது மாதிரி கார சட்னி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அன்னைக்கு காலை டிஃபன் அதுதான். பூங்கார் அரிசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு அரிசி. ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமா பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிற்று பிரச்சனை, அது மட்டும் இல்லாம இந்த ஹீமோகுளோபின் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த பூங்கார் அரிசிக்கே உண்டு. கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. ஸோ ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்திகரிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய ஆர்கானிக் ஷாப்ல இது கிடைக்குது. தாராளமா வாங்கலாம். மாசத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிங்க. காலையில வெறும் வயிற்றுல இந்த மாதிரி குடிக்கும்போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தினமுமே இதை குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சத்தானது. ஸோ அதுதான் நாங்க அன்னைக்கு காலையில எடுத்துக்கிட்டோம். கூட கொஞ்சமா கருவேப்பிலை துவையல் நம்ம தோட்டத்துல காய்ச்சது தான். ஸோ கருவேப்பிலை எடுத்துட்டு கொஞ்சமா வதக்கி கூட காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி கொஞ்சமா புளி வச்சு அரைச்சு தாளிச்சு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி. காலை சாப்பாடு முடிஞ்சாச்சு. அடுத்தது மதியத்துக்கு இன்னைக்கு வஞ்சரம் மீனும் அது ராம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வகை மீன். இது கருவாட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது கருவாடு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வறுத்தா கூட பரவாயில்ல, பட் குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. லைட்டா ஒரு கருவாடு வாசனையாவே இருக்கும். வேற வழி இல்ல, மழைக்கு ஓகே கிடைச்ச வரைக்கும் சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. எப்பயுமே தாழங்குடாக்கு நேரா போயிட்டு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வருவோம். இந்த தடவை ஓட்டியில போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கிடைச்சது வஞ்சர மீன். இது 2ம் தான். சரி, கொஞ்சம் வஞ்சர மீன் நிறைய இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் மசாலா போட்டு வச்சிடலான்னு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சரி, இன்னொரு நாளைக்கு மீன் வறுவல்லாம் சாம்பார் வச்சு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா மீன் வறுக்கிறது அப்படின்னா நான் பெரிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதில் சேர்க்க மாட்டேன். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூளோட சரி, அதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம மிளகாய் தூள்ல எல்லா வகையான மசாலாவும் போட்டு தான் நம்ம அரைப்போம். அதனால இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வகையான மீன்களுக்கு மட்டும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறது. அன்னைக்கு நான் சேர்த்தேன். அதிகமா நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா தோசைக்கல்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சேர்க்கறது இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்துச்சு. அதையுமே சேர்த்து நல்லா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சாச்சு. மீதியை ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு வகையில எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கறி குழம்பு அந்த அளவுக்கு பிடிக்காது. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் எறா குழம்பு, நண்டு குழம்புன்னு இந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதை ஒரு 2, 3 நாளைக்கு வச்சு கூட நல்லா சூடு பண்ணி தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம வீட்டில் தயாரித்த வடகம் அதை தாளிச்சிட்டு, நான் வெங்காயம் குழம்புல அதிகமாக சேர்க்க மாட்டேன். எப்பயுமே நான் மீன் குழம்புல வெங்காயம் சேர்க்கறது இல்லை. அப்படியே தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டு பூண்டு நல்லா நசுக்கி போட்டு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து புளித்தண்ணீர் வைத்து நல்லா கொதிக்க வச்சிருவேன். அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மாங்காய் சீசன் கிடைச்சதுன்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பேன். அப்படி இல்லைன்னா வெறுமனே போட்டு மீன் குழம்பு வச்சிருவேன். நல்லா கொதிக்கும் போது கடைசியா ஒரு கொதியில இந்த மீனை போட்டு அப்படியே கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா மீன் உடையாம செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பு. பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நான் இதுல இந்த வஞ்சர மீன் தலையெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன்.
இதில் இன்னொன்று என்னென்னா, மீன் குழம்பு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. எப்படி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு மாறுச்சு அப்படின்னும் தெரியல. மீன் குழம்புக்கு பதிலா எறா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எறா வாங்கிட்டோம், கண்டிப்பா அதில வந்து தொக்கு மாதிரி வச்சு அத சாதத்தில பெசஞ்சு சாப்பிட்டுருவாங்க. ஸோ எப்போ மீன் வாங்கினாலும் எறா கம்பல்சரியா வாங்கிடுவேன். ஒண்ணு தோசை கல்ல போட்டு வறுத்து குடுத்துருவேன். இல்லன்னா இந்த மாரி தொக்கு மாதிரி செஞ்சு குடுத்துருவேன். ஒரு வகையா மதிய சமையல் எல்லாமே சூப்பரா முடிஞ்சுது. மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா தொக்கு, கூட கொஞ்சமா ரசம் வச்சுக்கிட்டேன். சுட சுட சாதத்தோட இத போட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம வீட்ல விளைஞ்ச சீரக சம்பா அரிசி. இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை சமையல் செஞ்சாலுமே, எவ்ளோ டைம் ஆனாலும் சரி, நாங்க எல்லாருமே 4 பேரும் ஒண்ணா உட்காந்து, ஒவ்வொருத்தவங்களும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி, ஒண்ணா வாழை இலையில போட்டு தான் சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது. ஏன்னா எங்க வீட்ல நாங்க எல்லாருமே வந்து கூட்டு குடும்பம் தான். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கும்போது, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தின்னு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அது இல்லாம நாங்க அங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நெறைய பேர் இருந்ததுனால, ஒண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியாச்சு. இப்பலாம் அந்த மாரி கிடையாது. எப்பயாச்சும் ஒரு டைம் அப்படிங்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான். ஸோ அந்த டைம நாங்க எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். எப்ப டைம் இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையிலேயே காய்கறிகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருவோம். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். தூங்கலாம் மாட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்லாம் வந்து எடுத்து வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகளையும் அந்தந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப பெரிய காய்கறிகள்லாம் வாங்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அளவுக்கு அதிகமா வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கும். அதுவும் அதிக அளவுல இருக்கும். இது தவிர்த்து இப்பல்லாம் கொஞ்சம் வந்து கோவக்கா வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த டேஸ்ட்டே எனக்கு பிடிக்காது. பட் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. காய்கறிகள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கும்போது, சில காய்கறிகள்லாம் நம்ம வந்து சேர்த்து வந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஸோ, அதனால அதுவுமே வந்து லிஸ்ட்ல வந்து இருக்கிறதுனால, எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ, அன்னைக்கு டே இப்படிதான் எனக்கு பிஸியாவே போகும். காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும். இதுக்கப்புறம் சாயந்தரம் போல டீ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பசங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க் பண்றது, ஸ்கூல் பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பேக், டவல் துவைக்கிறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் போல இந்த சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து கொல்லைக்கு போயிடுவோம். அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்து ஏதாவது காய்கறிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துருவேன். இப்ப மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால போக முடியல. அதனால ஒரு 2 வாரமா போகல நானு. இப்பதான் நம்ம வந்து கிச்சடி சம்பாவும், கருப்பு கவனியும் பயிரிட்டு இருந்தோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதைக்கு போக முடியல. ஒரு வழியா காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சாச்சு. என்னுடைய ஃப்ரிட்ஜில அதிகமா அடைச்சிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய டப்பா மாவு தான். ஒரு வாரத்துக்கு அரைச்சு வச்சுருவேன். கடைசியா உங்களோட ஷேர் பண்ண போறது உயிர் ஆர்கானிக் அப்படின்னு ஒரு ஆர்கானிக் ஃபுட்ஸ் ஷாப் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கு இது. இங்கேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை குல்கந்து. இங்க இத விட நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இங்க வந்து இருக்கு. ஸோ வேற ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வேணும்னா சொல்லுங்க. நான் குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா விதமான ஆர்கானிக் ஃபுட்ஸுமே இங்க கிடைக்குது. இந்த உலர் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் தண்ணீல ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னு பசங்களுக்கு குடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாருக்கும் இங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு. என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்க. இதே மாரி நெறைய விளாக் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.